பிகேபி vlogs. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடியில் டே 2. நாங்கள் இன்னைக்கு எங்கெல்லாம் வந்திருக்கோம், என்னெல்லாம் சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் டைமிங் எல்லாமே வந்து வீடியோவோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி ஓவியா கேட்டுட்ருக்கா. பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓவியா அந்த நெட் கிளைம் பார்த்தோன்னையும் நான் விளையாடணும்னு சொல்லிட்டு போயிட்டா. ஸோ பார்க்குறக்கு ஈஸியாக இருந்தாலும் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கிட்ஸுக்கு தனியாக கேம்ஸ், தென் அடல்ட்ஸுக்கு தனியான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே இருக்குது. 150+ கேம்ஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து கிட்ஸ் ஜோன் எல்லாம் கவர் பண்ணிடலாம், ஓவியாவை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடல்ட் ஜோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து விளையாண்டுட்ருக்கோம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி, ஷார்ட் ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் இருந்து இப்போ விளையாண்டுருக்காங்க. ஓவியா வந்து அப்படியே மேலே போய் நெக்ஸ்ட் சைடு வந்து கீழே வந்துட்டா. ஸோ அடுத்தடுத்த பக்கம் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டரில் வந்து அப்படியே குட்டி போட்டிங் மாதிரி பெடல் பண்ணி போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆழம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே சைக்கிளில் போகிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து காலில் பெடல் பண்ணி போகிறது பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. அப்படியே பேக்கில் ரோப் பண்ணோன்னா ரிவர்ஸ் போகுது. இதுவும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுருந்ததை பார்த்தோம். இதுவும் அப்படி தாங்க, பெரிய ஸ்பைடர் வெப், இது மேலேயும் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் இருக்கிற சர்க்கஸ். நம்ம தேக்கடி போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹில் ஸ்டேஷன் அண்ட் மற்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக பார்க்க மாட்டோம். குழந்தைங்களை வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த சம்மர் லீவெல்லாம் வந்து நம்ம போனோன்னா இங்கே கூட்டிகிட்டு போனோன்னா ஒரு 4 hours 5 hours வந்து ஆகும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வாஸ்ட் ஏரியாவாக தான் இருந்தது. ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்ததுங்க. எதை காட்டுறது எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வயசு குழந்தைங்க வரைக்கும் தான் வந்து விளையாட முடியும். ஸோ அப்படி நம்ம அடுத்ததை பார்த்துடலாங்க. போலாம், அங்கே ஒன்றும் இல்லை, ரொம்ப கூட்டம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி நிறைய செடி கொடிகள் எல்லாமே வந்து இருந்தது. பார்த்திங்கன்னா பலாப்பழ மரமும் இருந்தது. கீழேயே வந்து அப்படியே பலாப்பழம் காய்ச்சி அப்படியே லேண்டாக இருந்தது. அப்படியே நிலத்தோடு சேர்ந்த மாதிரி இருந்தது.
கேரளாவில் எங்கே பார்த்தாலும் அத்திப்பழம் பலாப்பழ மரமெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்படியே வந்து அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு நாங்கள் அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடென்டலாக வந்து நான் இந்த பிளான்ட் பார்த்தேன். இது வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. டெக்கரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து சாங் ஆஃப் இந்தியாங்க. இது வந்து டபுள் கலரில் இருக்கும். விளையாடுறதுக்கு எவ்வளோ அதிகமாக உள்ளே இருக்கோ அதை விட அதிகமாக ஃபோட்டோஷூட் லொக்கேஷன்ஸ் தாங்க ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் வந்து இங்கே வரப்போ நிறைய பேர் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து சேர்ந்து உட்காந்து அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கலாம். பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மூங்கிலில் வந்து ஒரு இது மாதிரி செஞ்சு ஸ்விங் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி இருந்ததுங்க. அது மேலே நின்று பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கீழே வந்து அது வழியாக ஒரு ரோயிங் போட்டில் வந்து அப்படியே போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜபிள். உள்ளே வந்து நிறைய ஃப்ரீ கேம்ஸ் இருந்ததுங்க. அது போக கொஞ்சம் சார்ஜபிள் கேம்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதிலலாம் வந்து போகிறது ரொம்ப சூப்பர் ஃபீலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நடந்து உள்ளலாம். ஐயோ வேணாம். அதுதான் அந்த சைக்கிள் இதுக்குள்ளே ஓட்டுறதா? சும்மா பார்த்துட்டு வரலாவா? அம்மா அதை போய் ஓட்டிட்டு வரலாமா? ஓட்டவே முடியாது. அதெல்லாம் ஓட்டிக்கலாம். சுற்றி தான் இவ்வளோ பெரிய இந்த மாதிரி பார்க்காக இருக்கட்டும், இல்லை அம்யூஸ்மெண்ட் பார்க் போனாலும் சரிங்க, இந்த டேஷிங் கார் கேம் இல்லாமல் இருக்காது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி விளையாடக்கூடிய ஒரு கேம் இது. பார்த்திங்கன்னா உள்ள குழந்தைங்களை விட பெரியவங்க தான் வந்து ஜாஸ்தியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. செம கூட்டமாக இருந்ததுங்க. நாங்கள் வந்து போகலான்னு திங்க் பண்ணோம். ஆனால் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு வந்து ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இது விளையாடல, பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஓவியம் வந்து ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தா இதில் விளையாடணும்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வந்து ஒன்றா ஓட்டுற மாதிரி செட்டப் உள்ள இருந்ததுங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட்டும் போட்டிருந்தாங்க. உள்ளே போனோன்னா என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாங்க. 3 வயசுக்கு கீழே வந்து விளையாட விட மாட்டாங்க. சீட் பெல்ட்ஸ் கம்பல்சரியாக போட்டிருக்கணும். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஓட்ட முடியாது. ஓவியம் என்ன பண்ணுற? என்ன பொறிக்கிற? ஜாக் ஃப்ரூட்.
உள்ளே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன காஸ்ட் அப்படிங்கிறத உள்ளே போனீங்கனாலே ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. கிட்ஸோட சார்ஜ் வந்து 350 ருபீஸுங்க, அடல்ட்ஸுக்கு வந்து 600 ருபீஸ். இது வந்து நம்ம பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டா எல்லாமே விளாண்டுக்கலாங்க. அப்படி இல்லை இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படின்னா அந்த கேமுக்கு தகுந்த சார்ஜ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்தப்போ லைட்டாக கூட்டமாக தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோ டைமிங்ஸ் எல்லாம் 20D ரைடர் ஷோ டைமிங்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. காம்போ பேக்கேஜில் வந்து என்னென்ன விளாண்டுக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயில் போட்டிருக்காங்க. 670 ருபீஸ் அண்ட் கிட்ஸ் காம்போ பேக்கேஜ் வந்து 350 ருபீஸுங்க. என்னென்ன விளாட்லாம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் பாஸ் அப்படின்னா 6 மெம்பர்ஸ் கொண்ட குரூப் போனோம் அப்படின்னா 1200ங்க. இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் வந்து ஒரு 3 hours வந்து இங்கே சூப்பராக சுற்றி பார்த்தோங்க. எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 4 hours வந்து அவங்கள நல்லா என்கேஜாக வச்சுக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. எங்கள் பிளான் வந்து தேக்கடியிலேருந்து மூணார் போகிறோம் நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணுறேன். நாங்கள் வந்து 2 days வந்து தேக்கடி, அதுக்கப்புறமா 2 days வந்து மூணார் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 days வந்து நாங்கள் தேக்கடியில் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே தேக்கடி டு மூணார் ரூட் அதில் தான் போயிட்டுருக்கோம். சீனரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரூட்டில். அதனால தான் நாங்கள் வந்து இப்படி செலக்ட் பண்ணோம். நாங்கள் எங்கெங்கே வந்து அடுத்தடுத்து ஸ்டாப் பண்ணோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி போடுறேன். தேக்கடியிலேருந்து மூணார் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ட்ராவலுங்க. நாங்கள் வந்து பாதி தூரம் கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி சீனரிஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வியூ பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அப்படியே ஒரு வால்பேப்பர் மாதிரி இருந்தது. நாங்கள் மேலே நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சில்லுனும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஹீட்டாகவும் இல்லாமல் நல்லா இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டு தான் காட்டிகிட்ருக்கேன். இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து எங்கே போனோம், எங்கே ஸ்டே பண்ணோம், அங்கே என்னெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து டூர் vlog பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until then it's bye from Surya.